விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நார்மலாக வீட்டில் செய்கிற சேம் குக்கிங். இன்றைக்கி வெறும் பூசணிக்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு கூட்டு, வறுத்து அரைக்காமல் வெறும் பொடி போட்ட ஒரு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பைத்தம்பருப்பு போட்டு தான் கூட்டு வச்சுருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா பைத்தம்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டும் போட்டுக்கலாம், இல்லை துவரம்பருப்பு மட்டுமே போட்டுக்கலாம், இல்லை பைத்தம்பருப்பு மட்டுமே போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் பைத்தம்பருப்பு போட்டு தான் வச்சுருக்கேன். பைத்தம்பருப்பை முதல்ல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முதல்ல ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. தண்ணியில் ஊற வச்சுட்டு அது வேகும்போது வேக போட்டுருங்க. அது ஒரு கால்வாசி இல்லை அரைவாசி நல்லா வெந்ததுக்கப்புறமா கூட்டுக்க வேண்டிய காய் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக அதில் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் என்னென்ன காய் போட்டிருக்கேன்னா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், ஒரே ஒரு தக்காளி. புளிப்புக்கு கொஞ்சம் தக்காளி வித்தியாசமாக இருக்கட்டுமே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தக்காளி வேணான்னா விட்டுருங்க. ஸோ பாதி பைத்தம்பருப்பு வெந்ததும் இந்த பூசணிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு மஞ்சப்பொடி துளியுண்டு, இந்த சாம்பார் பொடி, அதாவது சாம்பார் பொடியில் எப்படின்னாக்கா நாங்கள் எல்லா பொடியும் எல்லாமே போடுவோம். அதையே கூட்டுக்கு, சாம்பாருக்கு, ரசத்துக்கு எல்லாமே போட்டுக்கலாம். அது ஆல் இன் ஆல் பொடின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அது எல்லாத்துக்கும் மல்டி பர்பஸ், அது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதனால் அந்த ஆல் இன் ஆல் பொடி போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு வச்சுருங்க. வச்சு அந்த 5 நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததும், ஏன்னா இது பூசணிக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் நிமிஷமாக வெந்துடும், அதனால் அப்போவே நீங்கள் உப்பையும் போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து நல்லா இதுவாகி வந்ததும், சுருண்டு வந்ததும், உங்களுக்கு வேணும்னா ரொம்ப தண்ணினா இருக்குது அப்படின்னா கொஞ்சோண்டு அரிசி மாவு கொட்டிக்கோங்க. இப்போது சாம்பார் ரசத்துக்கு தொட்டுண்டு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா அரிசி மாவு கொட்டிக்கோங்க துளியுண்டு. அப்படி இல்லை இன்றைக்கி வெறும் கூட்டு அப்பளம் அந்த மாதிரினாக்கா உங்களுக்கு கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி, சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி எனக்கு வெறும் கூட்டு மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் சாத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ வச்சுட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா தாளித்து கொட்டிட்டு தேங்காய் எண்ணெய், துளி கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா மிளகு ஜீரக பொடி, பெருங்காய பொடி, இதெல்லாத்தையும் கருவேப்பிலை இதை தாளித்து கொட்டிட்டு இறக்கி வச்சுடுங்க. இறக்கி வச்சிட்டிங்கன்னா இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், வடம், வத்தல், ஊறுகாய் இப்படி என்ன இது இருந்தாலும் இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ.